Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ வந்து போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க, இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்தால் போர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீட் 2024க்கான கிராஷ் கோர்ஸ், நீட் எக்ஸாம் எப்போ நடக்குது? 5th May 2024. அதுக்கான கிராஷ் கோர்ஸு ஒரு 45 டேஸு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24th March 2024 சண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எக்ஸாம் வந்து 22nd முடியுது இல்லையா? அப்போ 24th March 2024 நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக கிராஷ் கோர்ஸ் எங்கெங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், வெள்ளூர் இந்த இடத்துலலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சரி, இந்த கிராஷ் கோர்ஸ் எப்படி இருக்கும் சார்? இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், என்னென்ன கற்றுக்க முடியும், நீட் எக்ஸாம் ஃபுல்லாக படிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு திங் வந்து நீட் மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரியணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து ஸ்டேஜ் 1 வந்து நாங்கள் ஒரு கான்செப்சுவல் ட்ரைனிங், கான்செப்ட்ஸை வெரி கிளியராக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஏன்னா இதில் வந்து என்னென்னா கான்செப்ட் தெரிஞ்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது இல்லை, அதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸை கற்றுக் கொடுப்போம் கிளாஸ் ரூமில். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுட்டா போதுமா சார் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஸ்டெப் 3 வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து கொடுப்போம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டா போதுமா? ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும்னா ஸ்டேஜ் 4 வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபேக்கல்ட்டி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர ஃபேக்கல்ட்டி தான் நம்ம ஃபேக்கல்ட்டி வருவாங்க. சரியா? அந்த ஃபேக்கல்ட்டிக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் கன்ஃபியூஷனும் இருக்காது, கான்செப்ட் கன்ஃபியூஷனும் இருக்காது, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டி. சரி, ட்ரைனிங் மெத்தடாலஜி சொல்லியாச்சு, ஃபேக்கல்ட்டி சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வந்து மெட்டீரியல் வந்து நம்மளோட ஓன் மெட்டீரியல், கிளாசிக் நீட் அகாடமியோட மெட்டீரியல், தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரியான மெட்டீரியல், நீட்டுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இதில் எத்தனை மெட்டீரியல் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், கான்செப்ட் நான் முன்னாடி சொன்னது, கான்செப்டில் ஃபிசிக்ஸுக்கு 11th ஒன்று, 12th ஒன்று, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 11th ஒன்று, 12th ஒன்று, பயாலஜிக்கு 11th ஒன்று, 12th ஒன்று. அப்போ இந்த கான்செப்ட் கேப்சியூல்னு சொல்கிற C-Cube மட்டும் 6 புக்லெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அப்படின்னா 11th வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ், 11th ஃபுல்லாக ஒரு கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 11th ஒன்று, 12th ஒன்று, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 11th ஒன்று, 12th ஒன்று, அதே மாதிரி பயாலஜிக்கு. அப்போ அதில் ஒரு 6 புக்லெட்ஸ், அது ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த C-Cubeல கான்செப்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன், அது ஒரு 3 புக்லெட். மொத்தமாக வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் மட்டும் 15 புக்லெட் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஓன் கிளாசிக் நீட் அகாடமியோட மெட்டீரியல். சரியா? சரி, இப்போ அந்த ட்ரைனிங்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டும் ஃபிசிக்ஸ் ஒரு 20 யூனிட்டு, கெமிஸ்ட்ரி ஒரு 20 யூனிட், பயாலஜி ஒரு 20 யூனிட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்லையும் பார்ட் A, பார்ட் B. பார்ட் ஏங்கிறது கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ், ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். பார்ட் பியில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ், அது ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட் சியில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 40 + 40 + 20 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு. சரியா? 100 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 20 யூனிட் அப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸில் மட்டும் 2000 கொஸ்டின்ஸு, கெமிஸ்ட்ரியில் ஒரு 2000 கொஸ்டின்ஸு, பயாலஜியில் ஒரு 2000 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 6000 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். இது டெஸ்ட் இல்லாமல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் 6000 கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த். இந்த கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸை இதை போய் நீங்கள் வந்து வீட்டில் அதே மாதிரி ரிப்ளிகா இல்லை அதை யூஸ் பண்ணி போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஹோம்ஒர்க்கில் இருக்கும், இதை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் 20, கெமிஸ்ட்ரி 20, பயாலஜி 20 யூனிட் இல்லையா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட். டெய்லியும் 2 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து முதல் நாள் நடத்தின லெசனோட டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும், வெரி நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் போர்ஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸில் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 11th and 12th ஃபுல் டெஸ்ட். 11th முடிக்கும்போது 11th ஃபுல் டெஸ்ட், 12th முடிக்கும்போது 12th ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் மொத்தமாக 10 ஃபுல் டெஸ்ட் வரும், 10 கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் நீட்டோட மாடல் எக்ஸாம் டெஸ்ட்டு. அதில் வந்து ஒரு 3 to 4 கிராண்ட் டெஸ்ட் வரும். அது அப்படியே நீட் மாதிரியே மாடலில் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி OMR, அதே மாதிரி வந்து சைன் பண்ணுற இது மாதிரி உங்களுக்கு நடக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சர்வீசஸ் அப்படின்னா, கண்டினியூஸ் மோட்டிவேஷனல் சர்வீசஸ்.
மோட்டிவேஷனல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீட் எக்ஸாம்னு ஒரு பெரிய எக்ஸாம், எழுத முடியாது, இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை உடச்செறிஞ்சு இன்னைக்கு வந்து தேசிய லெவலில் நேஷனல் லெவலில் ஃபஸ்ட் மார்க் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து கண்டினியூஸ் மோட்டிவேஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக மென்ட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் மூலமாகவும் ஒரு கார்டும் போட்டு கொடுத்துருவோம், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறேன்னு. அது வந்து பேரண்ட்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்ச் வைஸ்க்கு கோஆர்டினேட்டர் சப்போர்ட்டு, ஓகேவா, எவ்ரிதிங் வில் கோ வெரி ப்ராப்பர்லி. இப்போ நெக்ஸ்ட் வந்து அச்சீவர்ஸோட எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 919 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போயிருக்காங்க. ஜிப்மர் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்க ஆல் 37 காலேஜஸ் போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த டாபிக் அட்டன் பண்ணணும், செகண்ட் எந்த டாபிக் அட்டன் பண்ணணும், தேர்ட் எந்த டாபிக் அட்டன் பண்ணணும், இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் எப்படி அட்டன் பண்ணணும். திடீர்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பயாலஜி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க, பயாலஜி டஃப்பாக வந்துட்டா என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம் ஹால் போகும்போது என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு டென்ஷன் கிரியேட் ஆகும், இது எல்லாம் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீட் அச்சீவர்ஸோட எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஓகேவா. இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, செப்பரேட் கேம்பஸ் கேர்ள்ஸை பொறுத்தவரையிலையும். அதே மாதிரி பாய்ஸ்க்கு வந்து செப்பரேட் கேம்பஸ், பாய்ஸ்க்கும் செப்பரேட் கேம்பஸ். பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. இட்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட், பாய்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட். அங்கே ஹைஜீன் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, தென் கிளாஸ் ரூம் குட் ஆம்பியன்ஸு. உங்களுக்கு வந்து யூ கேன் கம் அண்ட் சி த ஹாஸ்டல் ரூம் குட் ஹாஸ்டல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து என்னென்னா ஸ்டடி ஹவர்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் வில் பி ப்ரொவைடட் ஸ்டடி ஹவர்ஸில். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் குறைக்கிறதுக்கு வி ஆர் கிவிங் யோகாசனம் கிளாஸஸ் ஆல்சோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, சரியா. ஸோ இதெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாசிக் நீட் அகாடமியோட கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுக்குற கிளாஸ். இப்போ அந்த கிளாஸோட டெமோ பார்க்கணுமா, பாருங்கள் இந்த லிங்க்கில் இல்லைனா இந்த QR கோடில் போயிட்டு யூசர் நேம் கிளாசிக் நீட், பாஸ்வேர்ட் கிளாசிக் நீட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் சி த கிளாஸஸ். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கிளாஸஸே உங்களுக்கு வந்து இட் வில் பி ஸ்க்ரீன்ட், சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். யூ கேன் சி தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டை வச்சு உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வில் பி ப்ரொவைடட். உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மார்க்கை பொறுத்து மெரிட் ஸ்காலர்ஷிப் வில் பி ப்ரொவைடட். நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் வில் பி ப்ரொவைடட். சரி, இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்டோட ரிசல்ட்ஸ் பற்றி தெரியும். லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் 3rd அண்ட் தென் சேலம் டிஸ்ட்ரிக்ட் 1st அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 2nd வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் 705 மார்க்ஸ் எடுத்தாங்க. இப்போ தரணீஸ்வர் அண்ட் ஆகாஷ் இந்த 2 ஸ்டூடெண்ட் ஜிப்மரில் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 230 மாணவர்கள் வந்து 2023 நீட் எழுதி நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கவர்மெண்ட் கோட்டாவில் MBBS ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் 26th ஆகஸ்ட் வச்சுருந்தோம். நீங்கள் யூ கேன் வெரி வெல் கோ, வி ஆர் த ஒன்லி இன்ஸ்டியூட் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், ஓகேவா. அது யூடியூப்பில் நம்ம கிளாசிக் நீட் அகாடமியோட யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். யூ கேன் கோ அண்ட் சி தட். நம்ம அதுக்கும் QR கோடு இருக்குது. கிளாசிக் நீட் அகாடமிக்குள்ளே போய் லைவ் போனீங்கனாலே அங்கே வந்து நம்ம லைவ் பண்ணியிருந்த திங்ஸ் தெரியும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை யூ கேன் சி தட். இது மாதிரி வந்து இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இவங்களாம் எந்த காலேஜ் போயிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் எவ்ரிதிங் அவைலபிள். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து 2016 26 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்த நம்பர்ஸு இன்றைக்கி அரௌண்ட் 10 times ஹையர் 230. 2016 2023 வரும்பொழுது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்குது. 48, 76, 87, 108, 156, 188 2022, 2023 230. இந்த இயர் வந்து அதை விட அதிகமாகவே எதிர்பார்க்குறோம். இந்த எல்லா ரிசல்ட்டும் இட்ஸ் லைக் ஆத்தென்டிகேட்டட். நீங்கள் ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டியூட் மட்டும்தான், அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, அவங்களோட ரோல் நம்பர் என்ன, எவ்ரிதிங் இஸ் ரிலீஸ்ட். ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கினாங்க முதற்கொண்டு ரிலீஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம யூடியூப் சேனல்லையும் நீங்கள் போயிட்டு கிளியராக அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கலாம். இப்போ அவங்க எந்த காலேஜ் படிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வந்து
என்ன நம்ம இன்ஸ்டியூட்டோட மோட்டோ அப்படின்னா, ஒரு சில மாணவர்களை மட்டும் அதிக மார்க் வாங்க வைக்கிறது கிடையாது. நிறைய மாணவர்களை, பல மாணவர்களை எம்பிபிஎஸ் ஆக்கிறது தான் எங்கள் பயிற்சியோட நோக்கம். ஸோ அதனால தான் நாங்கள் பெருசாக ஃபஸ்ட் மார்க் ஒர்க் பண்ணுறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸில் 6 இயர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் தான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மார்க்கும் வாங்கினாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறது நிறைய பேரை டாக்டர் ஆக்கணும். அந்த ஃபஸ்ட் மார்க் மட்டும் எடுக்க வைக்கணுங்கிற கிடையாது. அந்த பெரிய கோல் பண்ணும்போது இந்த சின்ன கோல் நமக்கு கிடைச்சிருது. சரியா? அப்போ அதுக்கான கிராஷ் கோர்ஸு இப்போ 12th படித்து முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24th March 2024 சண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சி த நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் 7867014165 இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து 24th March 2024 ஸ்டார்ட் ஆகுது. நீட் எக்ஸாம் ஒரு பெரிய எக்ஸாம் இல்லை, ரொம்ப அழகான, ரொம்ப எக்ஸலண்டான எக்ஸாம். தன்னம்பிக்கையோடு எழுதுங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். நீட்டு தேர்வு எழுத போகும் அனைவருக்கும் கிளாசிக் நீட் அகாடமியின் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். bar 1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponnasamy Counter, Kalyanamandapam, Salem. Contact 78670 14165.